ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி ஒரு ஃபால்ட்டை எப்படி அட்டன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ என் கையில் மல்டிமீட்டர் இருக்குது. இப்போ ஒரு கேபிளில் இருக்குது. அதில் 3 டெர்மினலையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து இப்போ நான் ஃபேஸையும் எர்த்தையும் வச்சு பார்க்குறேன். இப்போ எனக்கு எந்த இண்டிகேஷனும் இல்லை. அதுக்கு முன்னாடி பார்க்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது லைட்டுக்கு போகிற கேபிள். இது யார் பண்ணதுன்னு தெரில. இது வந்து நான் ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன். அப்போ இந்த கேபிளை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நான் தான் அதை கட் பண்ணேன் என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்குறதுக்கு. அது ஹைமாஸ் லைட்டு மேலே இருக்குது. மேலே ஏறுறதுக்கு முன்னாடி கீழே எதுவும் ஃபால்ட்டு இருக்குமான்னு செக் பண்ணிக்கலாம் கேபிள்லன்னு சொல்லிவிட்டு ட்ரென்ச்சை ஓப்பன் பண்ணி கேபிள் இது மாதிரி கட் பண்ணி இப்போ செக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து ஏதாவது ஷார்ட் ஆனதுனால லைட் எரியாமல் போயிருக்குமாங்கிறத இப்போ செக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே லேட்டர் ரெடி ஆகிட்டுனா லைட்டு ஃபியூஸாக போயிருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி தான் இந்த கேபிள் நல்லா இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். எதனால் நான் இப்போ கேபிளை கட் பண்ணி செக் பண்ணுறேன்னா, நீங்கள் கேட்பீங்க அதை ஃபியூஸாக போயிருக்கா இல்லையானே பார்த்தே நீ செக் பண்ணியிருக்கலாமேன்ட்டு. லைட்டில் ஸ்பார்க் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த காரணத்தினால தான் நான் கேபிள் ஃபால்ட்டாக இருக்கும்னு நினச்சி கேபிளை கட் பண்ணியிருக்கேன். இப்போ மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மல்டிமீட்டரில் இந்த ஓம் சிம்பிளுக்கு மேலே கண்டினியூட்டி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு திருப்பிங்க. இப்போ நான் கண்டினியூட்டியில் வச்சுட்டேன். இப்போது கேபிள் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா இதில் ஒரு பீப் சவுண்ட் வரும், ரீடிங் சேஞ்ச் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா கேபிள் ஷார்ட்னு அர்த்தம். கேபிள் ஷார்ட் இல்லைனா ரீடிங் ஆட்டோமேட்டிக்காக 1ல் வந்து நின்றுடும். இப்போ பாருங்கள், நான் 2 டெர்மினலையும் உனக்கு வச்சு காமிக்கக்குள்ள உங்களுக்கு ரீடிங் சேஞ்ச் ஆகி காட்டுது. இப்போது அதை நான் எடுத்துகிட்டு காட்டும்போது ரீடிங் 1க்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் அதை எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கும் எர்த்துக்கும் வச்சு பார்ப்போம், ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் வச்சு பார்ப்போம். இப்போ வைக்கிறேன். இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபேஸும் நியூட்ரலும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபேஸுக்கும் எர்த்துக்கும் நம்ம வச்சு பார்ப்போம். இப்போ ஃபேஸுக்கும் எர்த்துக்கும் வைக்கக்குள்ளே ரீடிங் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அப்போ ஃபேஸும் எர்த்தும் ஜாயிண்டாக இருக்குது. அதனால தான் இப்போ எனக்கு ஸ்பார்க் ஆகிருக்கு. இங்கே நாங்கள் இஎல்சிபி போட்டிருக்கிறதுனால எர்த்து லீக்கேஜ் ஆனால் ட்ரிப் ஆயிரும். அதுக்காக நம்ம எர்த்தையும் கட் பண்ணி விட முடியாது. இப்போ அந்த ஃபால்ட்டை சரி பண்ணியே ஆகணும். இப்போ அடுத்தது அந்த ஃபால்ட்டை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பார்த்தீங்களா, ஃபேஸும் எர்த்தும் ஒன்றா ஜாயிண்டாக இருக்குது. இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணி சரி பண்ணிவிட்டு லைட்டாக கனெக்ஷன் கொடுத்து பார்க்குறேன். பாருங்கள், நான் இது ரிமூவ் பண்ணி கனெக்ஷன் பண்ண வீடியோவை அப்லோட் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் வீடியோவை லைட் எரியறதே அப்லோட் பண்ணிட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எப்படி இனி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி கேபிள் செக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.